பிஸ்மில்லா. இன்றைக்கி காலையில் பெங்களூரில் வேலை நிமித்தமாக பெங்களூரில் இருக்கேன். இந்த பெங்களூர் அப்படின்டாக்கா ஒரு சூப்பரான க்ரீனரி சிட்டியாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. எந்த சைடு பார்த்தாலும் க்ரீனரி. ஆனால் ஃபுல் ஹியூமிடிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ காலை 8 மணி 8:10. ஆனால் இப்போ ஒன்று வெதர் நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான சிட்டியாக இருக்குது. அவ்வளோ ரஷ் இல்லை. அண்ணன் நம்ம சென்னை கேபிட்டலில் நைட்டு பாலுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ட்ராவல் பண்ணுறது, போகிறது வர்றது எல்லாமே ஒரு டஃப்பாக இருக்கும். இந்த பெங்களூரில் அப்படி இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த பெங்களூருடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாக்கா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊர் இருக்குது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கி கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டு வச்சுங்களேன். 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான் 9ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே மக்கள் குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க. குடியேறி இங்கே மக்கள், நிறையா மக்கள் வாழ்கிறாங்க. மொத்தம் இங்கே இருக்கக்கூடியது 10 லட்சம் மக்கள் இந்த இடத்துல வாழ்கிறாங்க பெங்களூரில். மொத்தமே கர்நாடகா ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் பெரிய பெரிய மக்கள் வாழ்கிறாங்க. அதில் மைசூர் ஒன்று, மைசூரில் ஒரு 9 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. இன்னொன்று ஹுப்ளி அப்படிங்கிற ஊர், ஹுப்ளிலேயும் 9 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அடுத்து பெங்களூருங்கிற மாதிரி ஒரு பெங்கா என்னமோ ஒன்று பேர் வருது, அதில் 6.5 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. பெரிய மக்கள் தொகையாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த இடம் அப்படின்னாக்கா வியாபார ஹப்பாக இருக்கிறதுனாலையும் ஐடியில் டாப்பாக இவங்க இருக்கிறதுனாலையும் பெங்களூர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நான் இங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இங்கேருந்து டவுனுக்கு போகிறதே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ சொல்கிறாங்க. இது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, நல்ல பார்க்கு, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. போக முடிஞ்சால் போவேன். அடுத்து இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு, வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து வரவங்களுக்காக வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. அது நல்லா டாப்பாக திருச்சி பஸ் ஸ்டாண்டு இருக்கும்ல, அந்த லெவலில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஹை கிளாஸாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, சந்தோஷம். இந்த ஊர் அதில் எல்லா ஊரும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கணும். நம்ம படித்த மக்கள், நம்ம பண்பான மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதை எல்லா இடத்தையும் டெவலப் பண்ணணும். ஏண்டாக்கா ஒரு மனுஷன் ஒரு 100 கோடி ரூபா சேர்த்து வைக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த 100 கோடி ரூபாயை அந்த அவன் புள்ள கூட சேர்த்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காட்டி அவன் ஒருத்தன் ஏமாற்றி விட்டு போயிடுவான். 100 கோடி ரூபாயா, நீங்கள் கொண்டு 100 கோடி கொடுங்க, நான் 1000 கோடி தரேன்னு சொல்லிட்டு அவனாச்சும் ஒருத்தர் சொல்லுவான். அவங்க என்ன செய்வாங்க, 100 கோடி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைச்சது தானே, அது தெரியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அடுத்து கொண்டு போய் தெருக்கோடியில் விட்டு போயிடுவானுவோ. இதுதான் வாழ்க்கை தத்துவம், இதுதான். அதனால் நம்ம இருக்கும்போது நம்ம வாழக்கூடிய மக்கள், நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு அவங்களுக்கு சுகாதாரமாக இந்த மாதிரி வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதே போல் ஃபுல்லாக க்ரீனரி, எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. எனக்கு க்ரீனரினால் ரொம்ப பிடிக்கும். அந்த இதில் இதை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதனால் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டுடைய பேக் சைடு உள்ள பில்டிங் நினைக்கிறேன் கார் பார்க்கிங்கு. இங்கே கார் பார்க்கிங் போட்டு வெளில போகலாம். பாக்கி எல்லா மக்கள் இங்கே பெங்களூர் பொறுத்தளவுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினச்சி இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசினேன். ஆனால் ஓரளவுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழும் பேசுகிறாங்க. அதனால் ஒரு லாங்குவேஜ் ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை. பாக்கி உள்ளே போகும்போது இன்சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பாக்கி பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்து டெக்னாலஜியில் சைக்கிளில் வேலைக்கு போகிறாங்க. வெளிநாட்டு நார்த் இந்தியன் மக்கள் தான் இங்கே வேலைக்கு நிறையா இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. அதான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் இங்கே வந்து வேலை பார்க்குறீங்கள, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்குறது ஆள் இல்லையே. ஒரு நல்ல ஹை கடையில் டீ போடுறாரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தமிழ்நாட்டிலே அவ்வளோ வேலை இருக்குங்க டீ மாதத்துக்கு அப்படின்னு. இல்லைங்க, நான் இங்கே வந்துட்டேன், ஃபேமிலி இல்லாமல் இங்கே இருக்கிறீங்களங்க அப்படின்னு. ராஜபாளையத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஊர் சொன்னார், ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னார். ஓகே, அடுத்து இது ஒரு என்னமோ ஒரு பேர் போட்டிருக்கு, முஸ்லீம் என்னமோ ஒரு கார்டனுங்கிற மாதிரி ஒரு என்னமோ போட்டிருக்குது. பரவாயில்ல, மக்கள் எல்லாமே நல்லா வாழ்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிட்டியில் வாழ்ந்து இப்படி வாழும்போது நல்லா சிறப்பாக இருக்கும், மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனக்கு அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எப்படின்டா, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு எனக்கு ஆசை. நம்ம எப்படி நல்லா இருக்கோமோ அதை விட மக்களும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன். என்னுடைய நேச்சுரல். அதனால் மக்கள் நல்லா இருக்க பார்த்தோன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு தகவலாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னிலேருந்து சுமார் வெளில போகிறேன். அது வரைக்கும் என்னுடைய முகத்தை காட்டுறதில்லை. வருத்தப்படுவேன்னா வாழ்த்துக்கொள்வேன். நான் முபாரக்கு. ஷராஃபத் டிஎம்கே, ஓகே தம்பி, வெல்கம். முகமது ரஃபீக் வாட்ச் பண்ணுறிய, ஓகே, வெல்கம் தம்பி. வாட்ச் பண்ணும்போது அந்த ஊரை டைப் பண்ணுங்கள், எங்கேருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி எழுதாக்கா அதை பற்றி சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல மெயினான ரோடு ஸ்கிராப் இருக்குது. பழைய கார்கள், அதனுடைய சாமான்கள் கிடைக்கிது.
பரவாயில்ல, பில்டிங்லாம் நல்லா டாப்பாக இருக்குது. இது கேபிட்டலில் நம்ம சென்னையிலேயும் ஓரளவுக்கு நல்லா அம்பத்தூர் இந்த மாதிரி சைட்லாம் நல்லா டாப்பாக இருக்குல்ல, அது மாதிரி நல்லா இருக்குது. இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் ஹோட்டலில், அதனால் போயிட்டுருக்கேன், நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் மீண்டும் முபாரக். வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த இடத்துக்கு என்னமோ போட்டிருக்குது பில்டிங்கிட்ட பேர் முஸ்லீம் பௌரல் குரூவுங்கிட்ட போட்டிருக்கு. குரூவுண்டு BURIAL பேரல் குரூப், முஸ்லீம் புராயில் குரூப்னு போட்டிருக்குது. என்னன்னு தெரியல. மஸ்ஜிதுல் அப்துல் காசிம் சொல்லிட்டு படிக்கக்கூடியவங்க படிச்சுங்க. இது இவ்வளோ பெரிய கார்டன், நல்ல பெரிய கார்டனாக இருக்குது, பரவாயில்ல. பாக்கி அதை ஒட்டி பழைய இரும்புகள் கடைகள் ஒரு டவுன் உள்ளே இருக்குது, பரவாயில்ல. வாழ்த்துக்கள். சாதிக் பாட்சா துபாயிலேருந்து வாட்ச் பண்ணுறிய, ஓகே, சந்தோஷம். வாழ்த்துக்கள் தம்பி. இந்த மாதிரி எழுத தான் சொல்கிறேன் பிள்ளைங்கள் எங்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இது பெங்களூரு டவுனில் மெயினில் இருக்கும். இங்கேருந்து நைட்டு ஏர்போர்ட் போகணும். ஏர்போர்ட்டுக்கு ஈவினிங் 5 மணிக்கு போகணும். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு. 30 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 300 ரூபாயா, ஒரு ஆளுக்கு 300 ரூபாயா லக்கேஜில் போகிறது. டேக்ஸி கேட்டாக்கா டாக்ஸி 2000 ரூபா அப்படிங்கிறாங்க 30 கிலோமீட்டருக்கு. வெளியிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரில. நம்ம சென்னை மாதிரி ரெட் டாக்ஸி இருக்கா என்னன்னு தெரில, அதுவும் பார்க்கணும். அப்துல் அஜீஸ், ஓகே. நூருல் ரிஸ்வான், ஓகே, வெல்கம் தம்பி, வாங்க. அப்துல் அஜீஸ் முகமது, ஓகே, அவங்க பேர் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. சிறிய தகவலோடு வந்துட்டு இருப்பேன், லைனில் இருப்பேன். நம்மளால் முடிஞ்ச தகவலை நான் இப்போ தெரிஞ்சதை மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இருக்கிற இடத்தையும் அப்டேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு தகவல், வேறு ஒன்றும் இல்லை. ஏண்டா நிறைய ஃபாலோவர்ஸு வந்து மெசேஞ்சரில் கேட்குறாங்க போடுங்கன்னு சொல்லிட்டு, அம்மா போட்டுட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 9,000 மக்கள் ஃபாலோ பண்ணுறிய, ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, சந்தோஷம். அது ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அது யூடியூப்காரன் கூட நீங்கள் எலிஜிபிள் ஃபார் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, எனக்கு மணி தேவையே இல்லை, போதும் என்ற மனசே பொண்ணு அப்படிம்பாங்கள்ல, பொண்ணான மனசுன்னு, அந்த மாதிரி அல்லா போதுங்கிற தன்மையை கொடுத்துறான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாழ்த்துக்கள், சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், முபாரக்.